19 வசனங்களில் பேலியாளின் மகன், மக்கள், பேலியாளின் பிள்ளைகள், இப்படி பேலியாளை கொண்டு சொல்லுது இந்த வேதாகமம். அதில் பழைய ஏற்பாட்டில் 18 வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனத்தில் தான் நான் பார்த்தேன். கொரிந்தியர் 6:15. 2 கொரிந்தியர். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசுடனே விசுவாசிக்கு பங்கேது. இது வந்து புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வசனத்துல தான் நான் அந்த பேலியாளையும் பார்த்தேன். மற்றபடி இருக்கிறத பார்த்தா பழைய ஏற்பாட்டில் 19 வசனங்களில் பேலியாள் பேலியாள் பேலியாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் உபாகமத்தில் என்ன அர்த்தத்தில் வருதுன்னா, பிற தேவர்களை வணங்க செய்தவர்களை பேலியாள் பிள்ளைகள் அப்படின்ட்டு, அதாவது பிற தெய்வங்களை வணங்க செய்தவங்களை. அதே போல் நியாயாதிபதிகளில் எடுத்து பார்க்கும்போது சோதோம் குமராவை போல பாவம் செய்தவர்களை பேலியாளின் பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் எடுத்து பார்க்கும்போது பாவம் செய்த மனிதர்கள், துஷ்ட மனிதர்கள், இவர்களை வந்து பேலியாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 6:15 வரும்போது தான் தெரியுது அதுக்கு பேர் சாத்தானே அப்படிதான் சொல்லுது. பேலியாள்னா யாரு? சாத்தான், இன்னொன்று பொல்லாத ஒரு